நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வலுவும் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், சீமான் அவர்கள் நேற்று எல்லாருமே தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. இவர் ஆட்சி செயல்பாட்டு வரைவுன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 49 தலைப்புகளில் அவருடைய ஆட்சி வரைவு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காரு. ஃப்ரேம்லையும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்கலாம் இதை? அண்ணன் சீமானுக்கு தைரியம் ஜாஸ்தி, அதனால் அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திப்பார், பத்திரிகையாளரோட விளையாடுவார். இவர் ஒன்று கேட்பா, அவங்க ஒன்று சொல்ல கோவப்படுவார், திட்டுவார், அப்புறம் திருப்பி பேசுவார். அதனால் அவர் என்ன நம்புகிறாரோ அதை பத்திரிகையாளர்கிட்ட ஒரு டவுட் இல்லாமல் சொல்லக்கூடிய தன்மை, புரிய வைக்க முடியும். சும்மா 30% கமிஷன் எது, டேக்ஸ் எதுன்னு தெரியாமல் உளறிட்டு போகிறது கிடையாது. எதையும் செய்ய முடியாததை சொல்லலை. நான் ஒட்டியானம் கொடுப்பேன், குழந்தைக்குன்னா ஒட்டியானம், அவங்க அம்மாவுக்கே நாங்கள் ஒட்டியானம் கொடுப்போம், அப்புறம் அப்பாவுக்கு மைனர் செயின் போடுவோம். சொல்கிறது நல்லா இருக்குல்ல? இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு குடும்பத்துக்கு குழந்தைக்கு மோதிரம், பெண் குழந்தைனா கொலுசு, ஆண் குழந்தைனா மோதிரம், அப்பாவுக்கு மைனர் செயின், அம்மாவுக்கு ஒட்டியானம். எப்படி இருக்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். எதுவுமே பண்ண வேணாம், கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தா போதும் தமிழ்நாட்டில். அப்படியெல்லாம் சிந்தனை வரல நினச்சிமானுக்கு. பிறந்த குழந்தைக்கு தண்ணி இலவசமாக கொடுப்பேன், பிரச்சனை இல்லாத ஒரு இயற்கை சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு வாழ்க்கை, படித்தவங்களுக்கு வேலை, அப்படி தானே இருக்குது, யதார்த்தமாக தானே இருக்குது. அது யதார்த்தத்தினுடைய உச்சம் அந்த தேர்தல் அறிக்கை. பத்திரிகையாளர்கிட்ட நேற்று பேசியிருக்கிறாரு. அது பேப்பராக வெளியிடுறது அப்படி இப்படின்றதான அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன்றாங்க. வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. ஓகே, இலவசத்தை எதிர்க்கிறாரு, தனித்து போட்டிட்டுக்கிறாரு. என்ன வியூகம் வகுக்கிறாரு சீமான் அவர்கள்? வியூகம் ரொம்ப நாளாக அதே வியூகம் தான் வலுக்கிறாரு. வியூகம் ஆனால் வெற்றி பெறலை அப்படின்றது யதார்த்தம். சில நேரத்தில் நல்லது சொன்னால் அது பாதி பேர் ஏற்றுக்குவாங்க, பாதி பேர் ஏற்று போவாங்க. ஓகே, பட் மக்களோட முடிவு தான் முக்கியம். நான் என்ன நினைக்கிறேன், என் கொள்கை என்னன்றதுலாம் செகண்டரி. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எது புரியுதுன்றால் முக்கியம். அப்போ அறிஞர் அண்ணா அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மக்களை புரிஞ்சிக்கல. ஓகே, நான் அப்படி தான் எடுத்துக்குவேன். மக்களை குறை சொல்லி மக்களை திட்டுறதுன்றது வேலை ஆகாது. போகாத ஊருக்கு வழி சொல்கிறது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்க தன்மைக்கு தான் நம்ம மாறணும். நம்ம இஷ்டத்துக்கு அவங்கள மாற்ற முடியாது. மேபி அவங்க கூட பழகிட்டு ஒரு பொசிஷன் வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றலாம். ஓகே, இப்போது உதாரணத்துக்கு இப்போ சீமான் அவர்கள் ஆட்சிக்கு என்ன சொல்கிறாரு, மதுவை டோட்டலாக ஒழிப்பேன், அது பதிலாக கல் கடைகள் வரும், அப்போ பதநீரில் அதை பனையிலேருந்து எடுத்து இல்லை தென்னையிலேருந்து கல் எடுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ என்னென்னா அவர் ஆட்சிக்கு வராருன்னா ஒரு வேளை டாஸ்மாக்கையும் ஒரே நேரத்தில் மொத்தமாக மூட முடியாது, அவன் ஏடாகூடமாக சுற்றுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கடையை மூட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடையை திறந்து இதையும் ஸ்டாண்டர்ட் பண்ணணும். எவனா ஒருத்தர் சுண்ணாம்புக்கு நம்ம கிளம்பி வேறு எதுனா கலந்து சாராயம் கூட காசி விட்டோன்னா இதுலேயும் கள்ளச்சாராய சாவு வரும். அப்போது மக்களை நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் உடனே எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் படிப்படியாக அதை ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு திட்டங்களால் அதை செயல்படுத்தி மாற்றலாம். அப்போ அதுதான் யதார்த்தம். ஆனால் சீமானவர்களை பொறுத்தவரை என்னன்னா, ஒரு சில விஷயம் யதார்த்தமாகவும் ஒரு சில விஷயங்கள் முரணாக இருக்குது. எடுத்த உடனே 2 பெரிய திராவிட கட்சிகளை வீழ்த்திட்டு நான் உடனே முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் சீமான். அப்போ யதார்த்தத்தை மக்கள்கிட்ட நீங்கள் இன்னும் மக்களோட புரிதல், மக்கள் எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்றதுல அங்கே இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே, மற்றபடி அந்த இலவசமாக அந்த தண்ணி விற்பனை இருக்காது, வாட்டர் மாஃபியாவை முடிச்சு விடுவேன்னு சொல்கிறார். அதை சொல்கிறதுக்கு ஒரு ஒரு மன தைரியத்தை விட ஒரு புரிதல், அப்புறம் மக்கள் மீது இருக்கிற அக்கறை. குழந்தைக்கு குடிக்க கூட தண்ணி கொடுக்க முடியலன்னா அது என்ன நாடு, அது என்ன தேசம், அது என்ன அரசு, அதான் அது. பட் அதில் ஒரு சில விஷயம் நான் பார்த்தேன், எனக்கு சரியாக புரியலையா இல்லை அவங்க விளக்கலமா தெரில. தண்ணி வரியை பற்றி எதுவும் பேசுகிறேன். இந்த கேன் வாட்டர் பாட்டிலு, இது பிளாஸ்டிக், இது தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். தண்ணி வரியுமே அவங்க தூக்கணும். தண்ணின்றது வியாபார பொருள் அல்ல. நான் மக்களுக்கு கொடுத்தா அதுக்கு நான் வரியை வாங்குகிறோம் கிடையாது. ஓகே, இப்போ காந்திய வழியில் வரியை எதிர்க்கிறோம். அப்போ முதல்ல தண்ணியிலேருந்து ஆரம்பிக்கும். அது அப்போ ஒரு தற்சார்பு நிலைமை. இந்த நாட்டில் குடி தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது.
இன்னொன்றுங்க, நீங்கள் இது வியாபாரமயத்தை விட்டிங்கனாலுமே இப்போ என்ன பண்ணுறாங்க வியாபாரிங்க, ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல வந்து எடுத்துட்டு அதை பெட்டிக்குள்ளேயோ இல்லை ஒரு டப்பாலையோ அடைச்சி வேறு இடத்துல போய் விற்கிறாங்க. இது ரொம்ப நாள் பண்ணும்போது என்னன்னா அந்த இடத்துல பற்றாக்குறை வரும். இப்போது அங்கங்கே தண்ணியை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணால் முட்டை அந்தந்த ஏரி கண்மாய் குளத்தை நீங்கள் காப்பாற்றுறீங்கனாலுமே தண்ணியை வந்து நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு பைப்பில் கொடுக்கும்போது அந்த எவ்வளோ நல்லது நடக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளாஸ்டிக் வியாபாரம் அடிபடும். அப்போது என்னங்க, இந்த பிளாஸ்டிக் வியாபாரிகள்லாம் கஷ்டம், அவங்க வேறு ஒரு மாற்றுக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு வந்து இப்போ இந்த பாலித்தீனால் வரக்கூடிய பிரச்சனை, கேன்சரு கிருமிகள், அது கேன்சர் கார்சினோஜன்ஸ் இருக்குன்றாங்க. அதில் அது வந்து ஒரு ஏரியிலையோ குட்டையிலையோ போய் நிற்காது, காவால் போய் உள்ளே போட்டுக்கிட்டு தண்ணியை அடைக்கிறது, அந்த செலவு கம்மி. மக்கும் குப்பை மக்காத குப்பை அது பிரிக்கிற தன்மை ஈஸி, எவ்வளோ நன்மை இருக்குது. அதனால நான் அந்த வியாபாரம் கண்ணை மறைக்குதுன்றதுனால அந்த தண்ணியை வந்து தனியார் மயமாக்கி கொண்டு போயிட்டாங்க. அம்மாவோட ஓகே வரவேற்கிறது, ஆனால் அம்மா குடிநீர் கொண்டு வந்தாங்க. அதுவுமே அந்த பாட்டிலில் போட்டு கொடுத்தது வந்து ப்ரைவேட்டு கூட போட்டின்ற மாதிரி இருந்தது. அது அம்மா குடிநீர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதை வந்துட்டு என்னென்னா வந்து மேபி ஒரு 5 லிட்டர் கேனு இல்லை ஒரு குடத்தில் பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி, இல்லை ஃப்ரீயாக போய் அதை பிடிச்சிக்கலாம், அப்படி ஒரு திட்டமாக அதை மாற்றணும். பிளாஸ்டிக் எந்தளவுக்கு குறைக்கிறாங்க பார்க்கணும். நல்ல நேற்று அருமையான ஒரு மேனிஃபெஸ்டோ, குறைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. அதில் வேணால் இன்னும் கொஞ்சம் எதனா விஷயங்களை சேர்க்கலாம். மற்றபடி அதில் இது சாத்தியமா, இது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி முரணாக எதுவும் எனக்கு தோணலை. ஓகே சார், அதில் நேற்று பெரிய பேசுபொருள் ஆனது எதுன்னா, தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக 5 தலைநகரம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொன்னது சாத்தியத்திற்கு யதார்த்தமாக பேசுகிறாரா சீமான்? 5 தலைநகரம்னு சொன்னாலும் மதுரை வந்து கலாச்சார தலைநகரம்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி அது கலாச்சார தலைநகரம் தான், அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. ஏன் அப்படின்னா மதுரைனாலுமே வந்து அந்த மண்ணுக்குன்னு ஒரு கலாச்சாரம், ஒரு வரலாறு, மன்னர்கள் ஆண்ட இடம், வீரம் எல்லாமே இருக்குது அதில். ஓகே, அப்படின்னும் போது அதை புதுசாக அவர் எதுவும் ஒன்றும் சொல்லலை. சென்னை வந்து எப்பயுமே தலைநகரம் தான். வெள்ளக்காரன் பீரியட்லேயே அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து போர்ச்சு டச்சுகீஸ் வந்த காலத்துலேருந்து அதுக்குன்னு ஒரு பேர் எல்லாமே இருக்குது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் திருச்சியை சொல்லி, திருச்சி வந்து என்ன தலைநகரம் சொல்கிறார்? இல்லை, இது சட்டமன்றம் போன்ற அரசியல் தலைநகரமாக திருச்சி இருக்கும். அரசியல் தலைநகரமாக வந்து நீங்கள் திருச்சியை உருவாக்கலாம். ஆனால் அது எம்ஜிஆர் ட்ரை பண்ணார், அது அந்தளவுக்கு சரியாக வரலை. மேபி எல்லாம் வந்து போகிறதுக்கு அது நடுவில் வசதியாக இருக்குன்றதுனால அங்கே வச்சுருப்பார் போல். அது அவரே நாளைக்கு முதலமைச்சர் ஆனாலுமே திருச்சியை வைக்க மாட்டார். இதுதான் நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். எல்லா அரசியல்வாதிகளோட மனசில் இருக்கிறது ஒரு சின்ன, இன்றைக்கி சொல்கிறாரு, நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆனால் புனித கோட்டையில் தான் வந்து கொடியேற்றுவார் சொல்லுவாங்க. யதார்த்தம் அது இல்லை. இந்த விஷயத்தில் எனக்கு அவரோட முரண் இருக்குது. இது வந்து இது வேறு, சென்னையில் கொடியேற்றுறதுன்றது வெள்ளக்காரன் பீரியட்லேருந்து அதுக்கப்புறம் ராஜாஜி காலம், அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர், அதுக்கு முன்னாடி ஒரு ரெட்டியார், மாதிரி நிறைய பேர், அப்போ ஐயா காமராஜர், அண்ணா, இது மாதிரி இருக்குது வரலாறு. அந்த வரலாறோட அவர் வந்து அவரையும் தன்னை இணைச்சிக்கணும்னு பார்ப்பார். திருச்சியில் இப்போ நீங்கள் பதவி ஏற்றுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு வருஷம் எங்கே கட்டுவீங்க, எங்கே கொடி ஏற்றுவீங்க? இல்லை, முதல் ஆண்டில் மாற்ற முடியாது, அதனால் முதல் ஆண்டு. 2வது ஆண்டில் அவ்வளோ பெரிய தலைமை செயலகம் திருச்சியில் கட்டிடுவீங்க. 2வது வருஷமே கட்டுறதுக்கே 2 வருஷம் ஆகும். கடைசி வருஷத்தில் வேணால் கொடி ஏற்றிட்டு வரலாம். சரி, சட்டமன்றம் கட்டிட்டீங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகும்? 2000-3000 கோடி ஆகும். அந்த காசு அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு மருத்துவமனை கட்டி கொடுக்கலாம்ல. ஓகே, கல்லூரி கட்டலாம் இல்லையா? அதான் இருக்குது இங்கே. இதுவே வந்து எப்போ மொத்தமாக வந்து ஒரு மாதம் ஒன்று கூடுறது கிடையாது, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூடுறாங்க. அதுவும் 15 நாள் 20 நாள் தான். இதுக்கே வேலை இல்லை இங்கே இருக்கிற சட்டமன்றத்துக்கே. மக்கள் பிரச்சனையை பேசுறது கிடையாது, துதி பாடுறது தான். துதி பாடுறதுக்கு இன்னொன்று கட்டணம் தேவையா? பிரதமர் மோடி கட்டும்போது நம்ம விமர்சனம் பண்ணுறோம்ல, அப்போ அதே வேலையை நீங்கள் பண்ணுறீங்க சார். இருக்கிறத எப்படி மேம்படுத்தணும், இருக்கிறத எப்படி காசை மிச்சம் பண்ணணும், இருக்கிறதுல என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை எடுத்துன்னு வரணும், ஒரு நல்ல அரசியல் தன்மையாக இருக்கும். ஓகே, புதுசாக எதனா திருச்சிக்கு செய்யுங்க. ஒரு உலக வர்த்தக மையம் கட்டலாங்க, இல்லை அங்கே வந்து ஒரு கால்நடை சம்மந்தமாக ஒரு பெரிய ஆராய்ச்சி மையம், அதனால் ஒரு 10, ஏன்னா அவர் கால் மார்க்ஸ் கூட்டு பண்ணியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாமா தவிர்த்து, மற்றபடி வந்து இந்த நான் வந்து அங்கே கோர்ட்டை கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன். அப்புறம் மதுரை சுப்ரீம் கோர்ட்டோட பிரான்ச்சை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் சொல்லி, அதை வேணால் நீங்கள் திருச்சியில் வைக்கலாம். ஏன்னா மதுரை ஹைகோர்ட்டுடைய கிளை மதுரையில் இருக்குது. அப்போது உச்சநீதிமன்றத்தோட கிளை வந்து நீங்கள் திருச்சியில் கூட தொடங்கலாம். ஆனால் அதுக்குமே வழக்கறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா,
நான் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டை எனக்கு இங்கேயே வந்து பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அவங்களும் அவங்களோட தேவைகள் பார்ப்பாங்க. இப்போது நிறைய நேரத்தில் சீனியர் லாயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட்டோட பிரான்ச்சிங் ஒன்று வருதுன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அது சென்னையிலேயே இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இன்னும் சுருக்க போனால் அந்த கேம்பஸ்குள்ளேயே ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ என்ன முடிவு வரும்னா மேபி அங்கே இருக்கிற செஷன்ஸ் கோர்ட்டு இல்லை அங்கே இருக்கிற லேபர் கோர்ட்டு எதனா ஒன்று தூக்கிட்டு வேற எங்கன்னா அதை தள்ளி வச்சுட்டு சென்னையிலையோ திருவள்ளூர்லேயோ அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பிரான்ச் ஒன்று உருவாக்க முடியுமான்னு கூட கேட்பாங்க. நம்ம எல்லா விதத்துலேயும் தான் யோசிச்சு பார்க்கணும். பட் 5 தலைநகரம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு ஓகே அவரோட கருத்து. அதில் எனக்கு வந்து பெரிய ஒரு சில விஷயம் ஆல்ரெடி இருக்கிறது, புதுசாக சொல்கிறதுல நிறைய நடைமுறை சிக்கல். ஓகே, தற்சார்பு பொருளாதாரம்னு பேசி நேற்று இந்த காய்கறி எல்லாம் இப்படி இது பண்ணுறது, மாட்டுப்பண்ணை அதெல்லாம் பற்றி நிறைய விஷயங்களை பேசி விலக்கி வீடியோவும் காட்டியிருந்தார். அதை எப்படி பார்க்கலாம் சார்? யதார்த்தங்க. தற்சார்பு அப்படின்றது வந்து தன்னிறைவாக இருக்கிறது. அந்த காலத்துலலாம் வரட்டி விற்று அந்த காசை விற்று தானே வந்து பிள்ளைங்களை படிக்க வச்ச கதை இருக்குது. தயிரை பாலாக்கி மோராக்கி அதில் வந்து நெய் எடுத்து தானே விற்று அந்த காலத்தில் வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, ஆம்பளைங்க அப்போ என்ன மீன் இருக்கோ அதை விற்றுட்டு போயிடுவாங்க. மிச்சம் வேறு மீனை உப்பு கண்டம் போட்டோ இல்லை கருவோடு போட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் அதை விற்பாங்க. அப்படியே ஒவ்வொரு இயற்கை ரீதியாக ஒவ்வொரு விஷயங்கள் இருந்தது. இப்போ நீங்கள் நம்ம மெத்த படித்ததுனாலையும் கம்ப்யூட்டரு ஐடி இன்ஜினியரிங்லாம் வந்ததுனால அதை மறந்துட்டோம் டோட்டலாக. அவர் அதை திருப்பி ரிவைவ் பண்ணணும்னு பார்க்குறாரு. அதை நீங்கள் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபுட்டாவோ இல்லை வந்து அதை கண்டெய்னரில் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. நம்ம ஊரில் வந்து மெர்க்குரி மெட்டீரியல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது, அதில் வந்து புரத சத்து அதிகமாகவும் அதில் வந்து கலப்படம் கம்மியாகவும் இல்லை கெமிக்கல்ஸ் கம்மியாகவும் இருந்ததுன்னா சர்வதேச அளவில் நம்மளோட பொருட்கள் வந்து விலை கிடைக்கும். அது கத்திரிக்காவாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ சாஸே டொமேட்டோ சாஸே நீங்கள் பண்ணுற டொமேட்டோ சாஸ் ஃபஸ்ட் குவாலிட்டினா ஆப்வியஸாக லண்டனில் இருக்கிற சீமான்களும் சீமாட்டிகளும் ப்ரெட்டில் அந்த சாஸை தொட்டு தான் சாப்பிடுவாங்க. ஜப்பானில் இருக்கிற நம்ம அழகாக பிரியமாக சப்ப முக்காக இருக்கிறவங்க, சைனாவில் இருக்கிறவங்கலாம் நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம் அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க அதை தான் விரும்புவாங்க. ஓகே, ஸோ மேபி ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி. அது என்ன பெஸ்டிசைடு எல்லாமே ஆர்கானிக்காக கொண்டு போகணும். விஷத்தன்மை அந்த மருந்து இருந்து அதெல்லாம் குறைச்சிட்டு இயற்கை விவசாயத்தை பண்ணி நீங்கள் அப்படி ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறீங்கன்னா அது வரவேற்கத்தக்கது தான். ஃப்யூச்சர் அதுவாக தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா தமிழகம் பொதுவாக என்ன சிக்கல்னா இங்கே இடம் பற்றாக்குறை இருக்குது. ஓகே, அதை சீமான் அவர்கள் அண்ணன் சொல்லுவது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்க்கணும். பட் அந்த கொள்கை வந்து நல்ல கொள்கை, அதை வந்து பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லை. இப்போ மாடு ஏன் நிறைய பேர் மேய்க்கிறது இல்லை? உங்களோட கருத்து நான் தெரிஞ்சுக்கலாம். ஏன் மாடு மேய்க்கிறது இல்லை சார்? அது ஒரு அசிங்கம்னு நினைக்கிறாங்க சார். கரெக்டு. ஒரு காலத்தில் நினச்சாங்க அதில் அசிங்கம் இருக்குது, ஒரு காலத்தில் நினச்சாங்க. சரி, மாடு மேய்ச்சா மாதம் 5 லட்ச ரூபா வருது, நீங்கள் மேய்ப்பீங்களா? போதிய இட வசதி இல்லை. மாடு மேய்ச்சா 5 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம். கண்டிப்பாக. நீங்கள் கண்டிப்பான்னு சொல்கிறீங்க, நான் மேய்க்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம மேய்க்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க, மேய்க்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தா 50 பேர் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. பொருளாதாரம் இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது அந்த அடிப்படை. மாடு மேய்ச்சா அதில் என்ன பெருமை, பால் வியாபாரத்தில் என்ன காசு வந்துட போகுது அப்படி. ஸோ அங்கே பொருளாதார சிக்கல் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கண்ணிய குறைவாக சொக்காயை போட்டுன்னு அரசு ஊழியர் ஆகிட்டு லஞ்சம் வாங்கிறத விட அசிங்கமாக கேவலமாக மாடு மேய்க்கிறது 100% டாப். விவசாயம் பண்ணுறது அதாவது அரசு ஊழியர் தான். நான் யார்? சுடுகாட்டில் வேலை செய்கிறேன். வந்தது யார்? இறந்தவர். அவருக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு, அழுதுனுங்கிறாங்க. அந்த பிரேதத்தை ஈமை காரியம் செய்கிறதுக்கோ இல்லை முடிச்சு கடைசியாக அனுப்பி விடுறதுக்கு காசு வாங்குறீங்கள, நீங்களும் அரசு ஊழியர் தான். அதை விட நீங்கள் வந்து கீரை தோட்டத்தில் வேலை செய்கிறதோ இல்லை வந்து நீங்கள் வந்துட்டு பனை ஏறி கல் இறக்கிறதோ, ஆட்டோ நைட்டில் போகிறீங்க, 200 தான் ஆகும், 500 கூட கேட்குறாங்களா இல்லையா? ஏங்கண்ணா 500? நைட் டைம் என்னண்ணா, நைட் டைம் டிராஃபிக்கே இருக்காது, டொருன்னு ஓட்டினா உடனே போயிடுவேன். டிராஃபிக் இல்லைனாலும் அரை மணி நேரம் ஒரு இடம் போனோன்னா 1 மணி நேரம் ஆகும். நைட்டில் அரை மணி நேரம் போக வேண்டிய இடம் 20 நிமிஷத்தில் போயிடுவேன். நீயும் ரிலாக்ஸாகப்பா, எனக்கு நைட் டைமில் எக்ஸ்ட்ரா வாங்க. நைட்டில் ஒன்று கஸ்டமர் கிடைக்கிறாங்க. நைட்டில் கஸ்டமரே இல்லாமல் அப்படி யாருன்னா கிடைப்பாங்களான்னு இல்லை. அப்போ நேரம் பார்த்து ஒருத்தர்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கள பணம், அதை விட கருவோடு வியாபாரம் பண்ணுறது ஒன்றும் கவனக்குறைவு கிடையாது. இப்படியும் பார்க்கலாம்.
பொருளாதாரத்தை. அடிப்படையில் என்ன பிரச்சனைனா, கருவாடு வியாபாரம் பண்ணால் சம்பளம் வரல, மீன் பிடிச்சா பெரிய காசு வரல. அதுதான் இங்கே பிரச்சனை. மீன் போட் எடுத்துன்னு போயிட்டு ஒரு வாட்டி கடலுக்கு போயிட்டு வந்தால் 10 லட்ச ரூபா வருது, 10 பேர் போகிறாங்க, மாதம் 1.25 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா நிற்கிதுன்னா, நிறைய பேர் ஐடி கம்பெனியில் இருக்கிற வேலையை விட்டுட்டு மீன் பிடிக்க போவாங்க. இது சத்தியமாக நடக்கும். பெரிய பெரிய மூலகாரம் தானே சிறிய சிறிய கேவலமான வேலையை செய்கிறா. ஏன் தப்பான வியாபாரங்கள் பண்ணுறவங்க எல்லாமே அறிவாளிகள். ஆமாம், அறிவு இருக்குது. ஒரு சில நேரத்தில் அந்த அறிவு கூட படிப்பும் சேர்ந்துடும். ஏன் அந்த கேவலமான வேலையை செய்ய போகிறாங்க? பணம் வருது. பிரச்சனை இங்கே பணம் வரல. பணம் வந்ததுன்னா காலம் மாறும், காட்சிகள் மாறும். மாடு வச்சுன்னுக்கிறவங்கள பார்த்து இப்படி பார்த்தது, 500 மாடு வச்சுக்கிறாப்புலப்பா, அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்ப்பா, 500 மாடு யானை மாதிரி தெரியும் அவங்களுக்கு. ஓகே, புரியுதுங்களா? அதனால் நான் பேசுகிறது நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு, பட் அதில் அடிப்படை உண்மை ஒன்று இருக்குது. ஓகே, பொருளாதாரம் இல்லை. இன்னைக்கு மாடு மேய்க்கிறதோ இல்லை ஆடு வளர்க்குறதோ இல்லை கோழி பண்ணை வைக்கிறதோ காசு கிடைக்கல, லாபம் கம்மி, ரொம்ப கம்மி லாபம். அதுதான் அங்கே சிக்கலாக இருக்குது. ஒரு வீடு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னா அதில் மார்ஜின் அதிகமாக இருக்குது. இது தங்கத்தை சாப்பிட முடியாது, அதில் மார்ஜின் அதிகமாக கிடைக்குது. போடுற காலனி பெரிய கம்பெனினா அவ்வளோ விற்கிறாங்க, அது அப்படி விற்கிறாங்க. பிராண்டிங் அதில் அதிகமாக இருக்குது. ஒரு விஷயம், காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விவசாய நிலம் குறையுது. அப்போ அது பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அதே நேரத்தில் போகிற போக்கில் விஜயும் அடிச்சிட்டார். அன்னபூர்ணி சூப்பர் 6ன்னு சொல்ல மாட்டேன், அண்ணன் சீர் மாமன் சீர்னு சொல்ல மாட்டேன், அப்படி எல்லாமும் விமர்சிச்சுட்டு இந்த எரிவாயுவெல்லாம் தன்னிறைவாக தற்சார்பாக நாமளே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்த்துக்கலாம்? இவ்வளோதான். கோபார் கேஸு இல்லை பயோஃபியூவல் அந்த மாதிரி எதனா மனசில் வச்சு அவர் பேசியிருப்பார். அது ரொம்ப டெக்னிக்கலான சப்ஜெக்ட். அது தாவேகா தலைவர்னா அது பேர் ஆர்ஓவியா, தண்ணிக்குள்ளேயே போய் கண்டுபிடிச்சி டேமோட சைட்டு, அது மாதிரி அவரு தான் அதெல்லாம் பதில் சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது, அப்போ அது தாய்மாம சீர், அது ஃபஸ்ட்டு நல்ல மனிதராக இருந்தால் போதும். நல்ல மனிதராக இருந்துட்டாவே ஒன்று தான் ஒவ்வொருத்தருக்கும் தேவை, நல்ல குணம், நல்ல மனுஷன். நல்ல மனிதர்ன்றாவே நல்ல அப்பா, நல்ல தகப்பன், ரெண்டும் ஒன்று தான். நல்ல அப்பா, நல்ல அண்ணன், நல்ல மாமனார், நல்ல கொழுந்தனார், நல்ல புள்ள, எல்லாமே வந்துடும். இதே பெண்ணாக இருக்கிறீங்க, நல்ல குணம் இருக்குன்னா நல்ல மகள், நல்ல தாய், மாமியார், நல்ல நாத்தனார், எல்லாமே வந்துடும். தனித்தனியாக போய் தாய் மாமா சீரு, அண்ணன் சீரு, அம்மா சீருன்னா கொடுக்க வேண்டியதில்லை. ஆட்சியில் மேலே உட்காரவங்க ஒழுக்கமாக இருந்தாவே போதும், எல்லாம் சரியாயிடும். அதனால் திட்டத்துக்கு பேர் வைக்காமல் ஒழுக்கமாக ஆட்சி நடத்துறதுக்கு என்ன கொள்கைகளோ இல்லை என்ன வியூகங்கள் அமைச்சாவே போதும். டிசைனாக பேர் வைக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. ஓகே, தாலிக்கு தங்கம்னா அந்த திட்டத்துக்கு பேர் புரியுது. தாலி எல்லாம் மஞ்சள் கயிறு கட்டினுக்கிறாங்க, அதனால தங்கம்னு. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பேர் வைக்கிறது அப்படின்றது. அன்னபூர்ணி சூப்பர் 6 நல்லா பேர். என்னங்க? அன்னபூர்ணி சூப்பர் 6. ஆமாம், அது சேப்பாக் சூப்பர் கிங்ஸில் மேட்ச்சில் மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்குல்ல பேர். நல்ல சகுனம். சார் சொன்னதுலேருந்து சிலிண்டர் தட்டுப்பாடு, இதுதான் வாஸ்துன்றது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, ஆனால் வாஸ்து வேலை செய்யுது தாவேக்காக. நல்ல ஒரு படத்தில் கவுண்டமணி அவர்கள் செந்தில் நரி மூஞ்சில் முடிச்சுட்டு போ அப்படின்வார். கவுண்டமணி போயிட்டு என்ன பண்ணுவார், செந்திலை எழுப்பி நரி மாதிரி ஊழ விடு அப்படின்னு போவார். இந்த பணத்தை ஃபஸ்ட்டு பஞ்சர் ஆகும் வண்டி, அப்புறம் செருப்பு வரும், அப்புறம் ரத்த காவலாம் வாங்கும், அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தா அவர் இறந்துட்டு இருப்பார், பணம் கொடுக்கணும் ஊ அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட தாவேக்காவோட நிலைமை அப்படி தான் போகுது. நான் சொன்னதெல்லாம் நடந்து வரும். வண்டி பஞ்சர் ஆச்சு, ரத்த காவு வாங்குச்சு, படம் நின்று போச்சு, பணம் வர வேண்டியது வரல. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட விஜய் சார் நீங்கள் கவுண்டமணி அவர்களையும் வடிவேலு அவர்களையும் கடந்துட்டு அரசியலே பேச முடியாதுங்க. ஓகே, நிதர்சனமான உண்மைன்னா அதான். விவேக் சார் எப்போனா கொஞ்சம் பயன்படுதா யூஸ் பண்ணிக்கலாம். அது சும்மா கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக இருக்கும். விவேக் அவர்கள், சந்தானம் அவர்கள், யோகி பாபு இதெல்லாம். பட் இந்த 2 பேர் இருக்கிறாங்களா ஜாம்பம். கவுண்டமணிலாம் ஒரு சில படத்துலலாம் அரசியல்வாதியாக நடிச்சிருப்பார். அதெல்லாம் அப்படியே தாவேக தலைவர் விஜய்க்கு பொருந்தும். ஆனால் நீங்கள் இந்த அம்மாவோட இருக்குது எங்களுக்கு பிடிக்கல, யாரா நீங்கள் அப்படின்னா, நான் தொண்டேண்ணே, நீங்களாம் நாங்கள் பொதுக்குழு செயற்குண்ணே, உங்களெல்லாம் கேட்கவே இல்லையா, 5 ரூபா சாயந்தரம் டீ காசுக்கு என்கிட்ட வாங்கி கொடுக்குறீங்க, நீங்களாம் சொன்னீங்க எனக்கு பிடிக்குது, நான் அப்படி தான் இருப்பேன், இருக்கிறவங்க இருங்க இல்லைனா போங்க அப்படின்வாரு. யதார்த்தம். ஓகே, நேரத்தில் அரசியல் தலைவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க நம்ம ஊரில். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, அன்பான சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த வரைவோட முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுது. சர்வாதிகாரமே மோசமானது சொல்கிறோம், அது என்ன அன்பான சர்வாதிகாரம்ன்ற ஒரு கேள்வி இருக்குது.
யார் அவர் அண்ணன் சீமான் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? அவர் கொஞ்சம் எதுகை முனையில் அழகாக விளையாடுவார். அவர் அவ்வளோதான். ஒரு சில விஷயம் ஒன்றும் எதுகை முனையில் பேசுவார், இல்லைன்னா அப்படி கோபமாக அப்படி இது பண்ணுவார். கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பக்கத்தில் இருக்கவங்க. அது ஒரு உணர்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு. தமிழில் சொல்லாடல் நிறைய தெரியும். அதனால் வார்த்தையை வந்து இங்கே பெரட்டுவார், அங்கே பெரட்டுவார். ஒரு இலக்கிய வடிவில் எடுத்துகிட்டு போவார். நல்லா தானே இருக்குது. அன்பான சர்வாதிகாரி, இந்த முன்னாள் காதலியெல்லாம் அப்படி கோபமாக திட்டி பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கை வரமா சாபமா வாழ்வே தியாகமா இப்படிலாம் எல்லாம் அந்த மாதிரி. அதாவது ஒருத்தரால் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தையை போட்டு திட்டுறது, அது ஒரு வகையான ஒரு சோகத்தை வெளிப்படுத்துறது. அழகான ராட்சசியை அப்படின்றது அந்த பெண்ணை வந்து பிடிக்குது. ராட்சசியை பிடிக்க முடியுமா? ராட்சசி என்ன பண்ணும்? வாழ்க்கையை நாசமாக பண்ணும். அந்த ராட்சசியாக பண்ணியிருக்கோம். அதனால் அழகான ராட்சசி என்னென்னா பாதிக்கப்படும் போது திட்டி தான் தமிழர்களுக்கு ஒரு நாகரிகம் ஒன்று உண்டு. ஒரு சம்டைம்ஸ் வந்து எதிரியை கூட கண்ணியமாக நடத்துறது, மரியாதையாக பேசுறது உண்டு. அதுதான் அந்த அன்பான சர்வாதிகாரின்னு கூப்பிடுறது. ஓகே, இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்களா, என்ன இது அண்ணன் சொல்கிறது புதுசாக இருக்குது அப்படின்னு? விஜய் சார் தான் எல்லாம் புதுசாக பண்ணுவாரா? சீமான் அவர்கள் பண்ண மாட்டாரா? ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி.